ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இசை கிச்சனில் பழைய சாதம் எப்படி தாளிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டுக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவு கடுகு விட்டுருக்கேன், 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். வரமிளகாய் வந்து ஒரு 2 பிச்சு வச்சுருக்கிறேன். அப்புறம் ஒரு 4-5 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம், சின்ன வெங்காயம் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இது லைட்டாக வதங்கினோடனே கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கிறேன். லைட்டாக ஒரு கால் ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக பெருங்காய பொடி போட்டுக்கிறேன். இது நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ அதை நல்லா கிண்டி விட்டாச்சு. இது நேற்று மத்தியானம் பொங்கின சாதம், நைட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். இப்போ அதை எடுத்து அதில் போட்டுக்கலாம். நல்லா தண்ணியை புழிஞ்சிட்டு போடுங்க. இப்போ போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ சாதம் எல்லாம் எடுத்து போட்டாச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டாச்சு, நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இது வந்து வத்தல் வந்து சும்மா ஒரு வாசனைக்காக தான் போட்டிருக்கோம். இது சும்மாவே அப்படியே சாப்பிடலாம், நல்லா இருக்கும். சாதம் மட்டும் வெறுமனையா வச்சு நல்லா கிண்டி வச்சு இந்த உள்ள இருக்க தண்ணி வத்துற அளவுக்கு விடணும். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். இப்போ நம்ம சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. நல்லா கிண்டி விட்டுக்கலாம். பாருங்க, உள்ள தண்ணி ஃபுல்லா நல்லா வத்திருச்சு. இப்போ இதை அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இறக்கிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இதை ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ இதை தட்டில் எடுத்து வச்சிடலாம். தட்டில் எடுத்து வச்சுட்டு காமிக்கிறேன். இப்போ நம்ம சுவையான பழைய சாதம் தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு தொட்டுக்கிட வந்து இந்த தக்காளி வெங்காயம் தொக்கு வந்து நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம துவையல் எந்த வகையான துவையலும் நல்லா இருக்கும். ஊறுகாவும் நல்லா இருக்கும். வெள்ளைப்பூண்டு ஊறுகாய் நல்லா இருக்கும். நான் இன்னைக்கு இது வந்து தக்காளி தொக்கு வச்சு சாப்பிட போறேன். முக்கியமாக மல்லி துவையல் வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சுக்கலாம். லஞ்ச் பாக்ஸுக்கும் கொடுத்து விடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ.